ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய 9th வீக் எவிக்ஷன் நாமினேஷனுக்கான ஓட்டிங் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி 11 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதில் யார் யார் என்னென்ன ஓட்டிங் வாங்கியிருக்காங்க, என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓட்டிங்குடைய ஃபஸ்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா கானா வினோத் தான் இருக்கார். 30,500 ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கார். அண்ட் லாஸ்ட்டு ஒரு 4-5 வாரமாகவே இவர் நாமினேஷனில் வரல. அப்படி இருந்தும் இன்றைக்கி அவர் ஃபஸ்ட் பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் நல்ல ஒரு அதிகமான ஓட்டோட முன்னிலையில் இருக்கார். ஸோ வினோத்துக்கு வந்து மக்கள் ஆதரவு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு தெரியுது. அண்ட் ஓட்டிங்கோடைய செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அவங்க தான் இருக்காங்க. விஜே பார்வதி வாங்கியிருக்கிற ஓட்டிங்கோடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 21,857 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கை விடவும் இந்த வீக் ஆரம்பத்திலே அவங்க வந்து 2வது பொசிஷன் அப்படின்ற ஒரு பொசிஷனை எட்டி பிடிச்சிருக்காங்க. அண்ட் 3வது பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா தான் இருக்காங்க. 17,654 ஓட்டுகள் வாங்கி 3rd பொசிஷன் அப்படின்ற ஒரு சேஃபான பொசிஷனில் திவ்யா இருக்காங்க. அண்ட் ஓட்டிங்குடைய 2வது நாளான இன்றைக்கே திவ்யாவுடைய ஓட்டிங்கில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து 17,657 ஓட்டுகள் வாங்கி 3rd பொசிஷன் அப்படின்ற ஒரு நல்ல பொசிஷனில் திவ்யா சேஃபாக இருக்காங்க. ஓட்டிங்கோட 4th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் இருக்கார். விக்ரம் லாஸ்ட் வீக்கில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்தார். இந்த வீக் வினோத் இருக்கிறதுனால அவர் ஃபஸ்ட் பொசிஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ 15,437 ஓட்டுகள் வாங்கி 4th பொசிஷனில் விக்ரம் இருக்கார். அண்ட் ஓட்டிங்குடைய 5th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் தான் இருக்கார். 13,658 வாக்குகள் வாங்கி 5வது பொசிஷனில் இருக்கார். ஸோ கம்ருதீனுக்கு போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஓட்டிங்குடைய லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ இனி வர்ற நாட்களில் அவருடைய பிளேயை பார்த்து இந்த ஓட்டிங்கில் சேஞ்ச் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஓட்டிங்கோடைய 6வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. 11,476 ஓட்டுகள் வாங்கி 6வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ பிரஜனும் சாண்ட்ராவும் போன வாரம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 6வது 7வது 8வது பொசிஷனில் மாற்றி இருந்துட்டு இருந்தாங்க. ஓட்டிங்கோடைய 2வது டே ஆன இன்றைக்கி 6வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இனி வர்ற நாட்களில் அவங்களோட ஓட்டிங் பொசிஷன் மாறுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓட்டிங்குடைய 7வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா பிரஜன் தான் இருக்கார். 8,734 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. பிரஜனுக்கும் ஓட்டிங்குடைய லெவல் வந்து அந்தளவு பெருசாக இல்லை. ஸோ இன்றைக்கி 2 நாள் தான் ஆயிருக்கு. இனிமேல் இருக்கிற 4 நாளில் ஓட்டிங் லெவல் மாறுதா, அவருடைய பொசிஷன் மாறுதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓட்டிங்குடைய 8வது பொசிஷனில் பார்த்திங்கன்னா கனி தான் இருக்காங்க. கனியுடைய ஓட்டிங்கில் வந்து ரொம்பவே ஒரு சரிவு இருக்குது. ஸோ போன வாரமும் கனி வந்து ரொம்ப லாஸ்ட் பொசிஷன் சைடில் தான் வந்திருந்தாங்க. இந்த வாரம் ஆரம்பத்திலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஓட்டிங் வாங்க முடியல. 6,327 ஓட்டுகள் வாங்கி 8வது இடத்துல இருக்காங்க. அண்ட் ஓட்டிங்குடைய 9வது பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவுக்கும் சேம் சொன்ன மாதிரி ஓட்டிங் அந்தளவு பெருசாக எதுவும் இது வரைக்கும் முன்னேற்றம் எதுவும் தெரியல. 5,746 ஓட்டுகள் வாங்கி 9வது இடத்துல இருக்காங்க. ஸோ சுபிக்ஷா வந்து லாஸ்ட் வீக்லாம் வந்து எவிக்ஷனில் வரல. இந்த வாரம் சுபிக்ஷாவுடைய ஓட்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்றத இனி வர நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 9வது பொசிஷன் அப்படின்ற ஒரு டேஞ்சரஸ் பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க. அண்ட் ஓட்டிங்குடைய 10வது பொசிஷனில் அமித் இருக்கார். அமித்துக்கும் அந்தளவு பெருசாக எதுவும் ஓட்டிங் வரல. 4,356 ஓட்டுகள் மட்டுமே தான் வாங்கியிருக்காரு. ஸோ இன்றைக்கி 2வது நாள் அப்படின்றதுனால இன்றைக்கி இருக்கிற ஓட்டிங் வச்சு நம்ம எதுவும் கணக்கு பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நேற்றும் இன்றைக்கும் இருக்கிற ஓட்டிங் பற்றி தான். இன்னும் ரிமைனிங் 4 நாட்கள் இருக்குது. அந்த 4 நாட்களில் அமித்துடைய ஓட்டிங்கில் ஏதாவது முன்னேற்றம் வருதா அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு வெறும் 4,356 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்காரு. இந்த ஓட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற லெவலை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த வாரம் அவர் ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வருவாரான்லாம் சொல்ல முடியாது. பட் சேஃபாக இருக்காரான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓட்டிங்குடைய லாஸ்ட் பொசிஷனில் எஃப்ஜே தான் இருக்கார். எஃப்ஜே வந்து ஆரம்பத்துலேருந்தே எஃப்ஜேக்கு இந்த ஓட்டிங் லெவலில் எந்த அளவும் பெருசாக எதுவுமே இல்லை. லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வீக் வந்து எஃப்ஜே வந்து கேப்டன்சி இதில் இருந்ததுனால ஓட்டிங்லேருந்து தப்பிச்சிட்டாரு. அதாவது நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாரு. இந்த வாரம் வெறும் 3,300 ஓட்டுகள் மட்டும்தான் வாங்கியிருக்காரு. இந்த 2 நாட்களில் வெறும் 3,300 ஓட்டுகள் அப்படின்றது ரொம்பவே கம்மி. மக்களுடைய சப்போர்ட் இவருக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இது மூலமாக தெரியுது. ஸோ ரிமைனிங் எப்படின்றத நம்ம மற்ற நாட்களில் தெரிஞ்சுக்குவோம். பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.